நம்ம உடம்புல சர்க்கரை அளவை குறைக்கிற ஒரே கீரை பார்த்திங்கன்னா இந்த வெந்தயக்கீரை தான். இந்த வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். கணையத்தில் வந்து இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த வெந்தயக்கீரைக்கு இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நல்லா இன்சுலின் சுரக்கும். 2 கப்பு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வெந்தயக்கீரை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு, 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் வந்து திக்கான தயிர், 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைவோமோ அந்த மாதிரி முக்கியமாக டைட்டாக பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது அந்த கீரைலாம் வெளியே வந்துடும். ஸோ வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே வரணும். நிறைய ஆட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக லூஸ் ஆகிடும். எனக்கே வந்து பிசையும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு திருப்பி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 கப்பு மட்டும் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு அகைன் டைட்டாக பிசையணும். பார்த்திங்கன்னா நல்லா கை விட்டு அமுக்கி பிசைனா தான் அந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நெய் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு டைட்டாக ஒரு ஈரத்துணி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் குவான்டிட்டி காட்டுறதுக்காக 1/2 கப்பு தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னு காட்டினேன். இப்போ நல்லா ஒரு ஈரமான இட்லி துணி எடுத்துட்டு நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக வச்சுட்டேன், ரோல் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லூஸ் ஆனது மாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு வச்சுட்டு திரட்டி ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா வந்து மீடியம் சைஸில் வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் மாவு லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, திருப்பி கொஞ்சம் மாவு போட்டு டைட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லூஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து திரட்டும் போது அது வந்து கட்டாகி வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் திக்காகவே பிசையணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி வந்து நல்லா பிசைஞ்சாச்சு, திரட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திக்னஸில் இருக்கணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த திக்னஸில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஆறுனதுக்கப்புறமும். இப்போ வந்து நல்லா அதாவது நல்லா பார்த்திங்கன்னா இந்த தோசை டவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஹீட் ஆகாமல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரவே வராது. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பக்கம் 2 மினிட்ஸ் திருப்பி போடுங்க. இப்போ ஒரு கட்டத்தில் ஆஃபாக குக் ஆகிருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் நெய் 1 டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி சப்பாத்தி வந்து திருப்பி விடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த சாஃப்டாக வரும் சப்பாத்தி, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். பார்த்திங்கன்னா திருப்பும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் சுக்கா சப்பாத்தி செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆயிலு கீ போட்டால் தான் இது வந்து சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இதே நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, புல்கா சப்பாத்தி அதெல்லாம் வந்து சாப்பிட்றலாம். ஆனால் இந்த வெந்தயக்கீரை ஆட் பண்ணும்போது அந்த கீரை வந்து எப்படி குக் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆயில் போட்டு நம்ம குக் பண்ணும்போது தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பசங்களுக்கு வந்து ரைத்தா வச்சு கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஆலு கறி. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு சிம்பிள் ஆலு கறி பண்ணலான்ற மாதிரி நான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு சப்பாத்தி ரோல் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து இப்படி அதனால் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இந்த வந்து சப்பாத்தியை சுடணும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து குக் ஆகாது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சப்பாத்தி குக் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2வது சப்பாத்தியும் நம்ம சுட்டாச்சு. இப்போ ஆலு கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த ஆலு கறி பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். மசாலா எதுவுமே பெருசாக ஆட் பண்ணாமல் இந்த வந்து செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பட்டை, 1 லவங்கம், 1 மராட்டி மொக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற
வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக வந்து புதினா ஒரு 4-5 புதினா இலை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்குனாவே போதும். அந்த பச்சை வாசனை அந்த வதக்கும் போதே அது வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பட்டாணி வந்து நிறைய இருந்துச்சு வீட்டில். ஸோ ஆப்ஷனல்னால தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு பச்சை பட்டாணியே இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு வச்சே செஞ்சால் கூட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் வீட்டில் அரைச்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணல, சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் மசாலா தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கீழே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கூட போட்டால் போடலாம், இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 கப்பு வந்து தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 விசில் மட்டும் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஆலு கறி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தியோட பர்ஃபெக்ட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அது கூட எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பொடியை நறுக்கின கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு திக்காகும். ஏன்னா வந்து நம்ம தேங்காய் அரைக்கல எந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணாத போது இது அப்படியே சும்மா வந்து ரொம்ப ஈஸியாக பேச்சுலர் குருமான்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. பை.